இதுக்கு இவ்வளோ பெரிய போதனை, இவ்வளோ ஆழமான சக்தியெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மெடிசின் எடுத்தாக்கா உங்களுக்கு லைஃப்லாம் பிணி வரக்கூடாது. உங்களை பார்த்தா அந்த வேசியத்தன ஆவி அந்த என்னை பார்த்தா காதலர்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னு தெரியல, வில்ல மாதிரியே தெரியுது. சபைக்கு வர்றதில்ல, அதுதான் பாவம். இந்த மாதிரி சொல்லி யாரும் எதுவும் பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறது, இவர் தான் யூடியூப்பில் பேசுகிறார்ல, இவர் தான் வீட்டில் போய் சொல்லிட்டு போகிறாருன்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அப்படி ஒரு உங்களை பார்த்தாலே அந்த ஆவி வந்து கடிந்து கொள்கிற இந்த ஆவி உங்களை கண்டு பயப்படணும். பவுல் பார்க்குற பொழுதே கடிந்து கொண்டான், பாலே போ பிசாசு. அந்த மாதிரி இந்த கள்ளத்தொடர்பு, இந்த வேசித்தன ஆவியெல்லாம் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் அப்படி கடிந்து கொண்டோடனே விலகணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் ஸ்பிரிட் பொசிஷன். இது வந்து ஒரு ஆவி வந்து ஆதிக்கம் செலுத்துது. வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி ஒரு குடும்பத்தை வாட்டி வதைக்குது. அவங்க அந்த அம்மா பாதிக்கப்பட்டவங்க சொல்லலாம், பிரதிவாதி மாதிரி இவன் வச்சுருக்காங்க. ஆனால் ஊழியத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்க இந்த ஆவியின் மேல் தான் உங்களுக்கு கோபம் இருக்கணுமே தவிர அந்த மனசு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் நியாயமே பேசக்கூடாது இங்கே. ஆமாம்மா நீ சரியில்லை, நீ சரியிருந்த, ஏமா இருந்தாலும் அப்படி போகிறான்னு. அந்த ஆவி நீங்கள் முதல்ல கடிந்து கொள்ளக்கூடாது. அனைத்தினமும் கடிந்து கொண்டே இருக்கணும். உபாச கூட்டத்திலெல்லாம் கடிந்து கொண்டே இருக்கிறோம், சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதனால உங்களை உபவாச கூட்டத்துக்கு வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். உங்களுக்கு அந்த யூ மஸ்ட் ஹேவ் தட் அத்தாரிட்டி அண்ட் அப்பர் அண்ட் ஓவர் தி ஸ்பிரிட்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஓங்கிய புயத்தை எடுக்கணும். அது எப்படி? அது ஏசு சிலுவையில் மறித்து ரத்தத்தை செஞ்சிருக்காரு, பிசாசை ஜெயிச்சிருக்காரு. இந்த பிசாசு கிரைவை என் வீட்டுக்குள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு முன்பு நாங்கள் சாட்சியாக நிற்கணும். பரிசுத்த ஜாதியை நாங்கள் வரணும் பரலோகத்துக்கு. பரிசுத்த ஜாதியை நீங்கள் பார்க்கணும். வருகை எந்த நேரத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி இருக்கணும். ஆமாம், அந்த பாசிட்டிவ் பொண்ணு கூட தான் இப்படி போச்சு, அந்த பாசிட்டிவ் பையன் கூட தான் கல்யாணம் பண்ணான், அப்படி யாருமே பண்ணாத தப்பு தான் என் பையன் பண்ணான்னா நான் ஓடி போயிடுவேன். எனக்கு வேலை இல்லை உங்ககிட்ட. இல்லை, மனந்திருந்து பேசுகிறேன். இது எல்லாம் வந்து ஒரு கீழ்ப்படிதலில் உட்காரோம். தேவன் எங்கே வாசம் பண்ண சொல்கிறாரோ அங்கே வாசம் பண்ணிங்கன்னா மனைவி அடங்கியிருப்பான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் பிள்ளைகள் ஒளிவு மறை கன்றுக்குள்ள பந்தி சுற்றில் இருப்பாங்க. பொருளாதாரம் இன்றைக்கி கஷ்டமாக இருந்தால் நாளைக்கு பெருக்க கர்த்தர் செய்வார். இதை காரணம் காமிச்செல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பொருளாதாரம் இல்லை அதனால மனைவி போயிட்டா. தேவ பயம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அவ்வளோதான். கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தானே நம் தேவன். என்னைக்காவது கைவிட்டுருக்காரு அவங்கள? இல்லை. அது தெரிந்து நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? வார்த்தையின் கீழ்ப்படிதல், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். மனுஷனுக்கு இல்லை,